உணவகங்களின் காய்கறி கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் மூலம் பயோகாஸ் எனப்படும் உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இயற்கை உரங்களும் உணவு கழிவுகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பண்டைய பெர்ஷியர்கள் அழுகும் மரக்கரையிலிருந்து எரியத்தக்க உயிரி எரிவாயுவை உற்பத்தி செய்தார்கள். 13ஆம் நூற்றாண்டில் சீனர்களும் 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களும் 18ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதிலும் பயோகாஸ் எனப்படும் உயிரி எரிவாயுவை பயன்படுத்த தொடங்கினர். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து உயிரி எரிவாயுவையும் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளை அதிகம் வளர்க்கும் கிராமப்புற வீடுகளில் மாட்டுச்சாணம் மூலம் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னை போன்ற பெருநகரங்களில் மிகப்பெரிய உணவகங்கள், நிறுவனங்கள் போன்றவற்றிலும் பயோகாஸ் எனப்படும் உயிரி எரிவாயு உற்பத்தி தற்போது தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் உள்ள 7 மண்டலங்களில் 9 மிகப்பெரிய உணவகங்களில் உணவு மற்றும் காய்கறி கழிவுகளில் இருந்து பயோகாஸ் உற்பத்தி தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு மண்டலத்திலும் 60 டன் உணவு மற்றும் காய்கறி கழிவுகள் பயோகாஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. துர்நாற்றம், ஈ, கொசு போன்றவற்றை கட்டுப்படுத்தவும் இந்த தொழில்நுட்பம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஃபுட் வேஸ்ட் டைரெக்டாக இப்போ முனிசிபல் டம்ப் சைட்டுக்கு போயிட்டுருக்கனால அதை தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒரு பயோமெத்தனைசேஷன் பிளான்ட் போடலாம். ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு பயோமெத்தனைசேஷன் பிளான்ட், பயோகேஸ் பிளான்ட்டு சொல்கிறோம். ஃபுட் வேஸ்ட்டில் பல்க் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டை இவங்களே ட்ரீட் பண்ணி இவங்களே அதனுடைய ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஒரு கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இது ஒரு 31க்குள்ளே ஒரு மாடலாக ஒன்று டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸாக ஜோன் 9ல் உருவாக்கிட்டு அதனுடைய இதை வச்சு மற்ற எல்லா ஜோன்லேயும் உருவாக்குறது தான் இந்த ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய அல்டிமேட் கோல். சென்னையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நாள்தோறும் பெறப்படும் 200 கிலோ உணவு கழிவுகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 25 கிலோ இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வரும் அதே வேளையில் விரைவில் பயோகாஸ் உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆர்கானிக் வேஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கடந்த ஒரு 6 மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை செக்ரிகேஷன் பண்ணி, செக்ரிகேஷன் மீன்ஸ் அதாவது அதில் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், ஸ்பூன், மெட்டல் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செக்ரிகேட் பண்ணி மினிமம் 200 கிலோ 200 கேஜி இந்த மிஷினில் நம்ம லோட் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் ப்ராசஸ். அந்த மிஷினோட ப்ராசஸ் 24 ஹவர்ஸ். மறுநாள் 24 ஹவர்ஸ் முடிஞ்சவொடனே இது 25 கேஜி உரம், இயற்கை உரம் மேனுவராக இதுலேருந்து நம்ம எடுத்து கார்டன் ஆர் நம்ம இயற்கை உரத்தை எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்களோட மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கோம். இதேபோன்று சென்னை IIT வளாகத்தில் நாள் ஒன்றுக்கு 3 டன் உணவு கழிவுகளின் மூலம் பயோகாஸ் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 3 சிலிண்டர் எரிவாயு சேமிக்கப்பட்டு வருகிறது. பயோகேஸ் பிளான்ட் 5000 ஸ்டூடெண்ட் இங்கே மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 5000 ஸ்டூடெண்ட் உள்ள பிளேட் வேஸ்ட்டில் வர்றது, தென் வெஜிடபிள் வேஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுற அதை பயோகேஸ் இதாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேவிங்ஸ் ஒரு அரௌண்ட் 2-3 சிலிண்டர் வரைக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. கேஸ் சிலிண்டர் நாங்கள் வாங்காமல் இருக்கலாம். பேசிக்காக எங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டெயின்டு சிஸ்டமாக இதை நாங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பயோகேஸ் பிளான் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். லேடிஸு 2 ஜென்ட்ஸ் அந்த சாப்பாடு மிஸ்லேருந்தெல்லாம் வெளியே கொண்டு அது இந்த மிஷினுக்கிட்ட ஏற்றிட்டு தண்ணி 8 o'clock தண்ணி வரும். அது கல், மண் எது இருந்தால் அங்கே உள்ள செப்பரேட் பண்ணுவாங்க. மறுபடியும் எங்களுக்கு நாங்கள் இங்கே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி அந்த பயோகேஸ் டேங்க் மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போட்டு அரைச்சி அது ஒரு மாவு மாதிரி வரும். அந்த சாம்பர்லேருந்து இந்த மாவு மாதிரி வரது எல்லாம் அரைச்சி இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 பாய்லர் வச்சுருக்கோம் தண்ணி காய்ச்சறதுக்கு. அந்த தண்ணி காய்ச்சி சூடாச்சுன்னா அந்த தண்ணி பாயில் இந்த சாம்பருக்குள்ளே விடுவோம். அந்த ஆயிலெலாம் கட்டியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலிண்டர் இது யூஸ் பண்ணுறதுக்கு. அது அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டெலாம் வரும். அது கூட கொஞ்சம் பெருசாக அந்த தர்பீஸ் அதெல்லாம் கட் பண்ணி அது சின்னதாக பீஸ் ஆக்கி இதில் மிஷினில் போட்டு அரைச்சி நாங்கள் அது மாதிரி இந்த ஒரு 12 o'clock வரை இந்த ஒர்க்கு முடிப்போம். நாங்கள் பயோகாஸ் உற்பத்தி என்பது கால மாற்றத்திற்கேற்ப புதிய தொழில்நுட்பத்துடன் பிரபலமடைந்து வருகிறது. உணவு மற்றும் காய்கறி கழிவுகளை விரயமாக்காமல் இயற்கை உரங்கள், பயோகாஸ் போன்றவற்றை உற்பத்தி செய்வதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களை சேமிக்க முடியும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆர்த்தி.